தந்தை பெரியார் அவர்கள் 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கம் துவங்கினப்போ அதுல முன்னணி தளபதியா இருந்தவர் யாருன்னா பட்டுக்கோட்டை திரு அஞ்சானந்தன் அழகிரி அவர்கள். கொள்கை முழக்கம் திருக்கி கொண்டிய அழகிரி அவருடைய பேச்சு அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மிகவும் பிரபலமா இருந்துச்சு. கிராமப்புறங்கள்ல ஒருத்தர் தண்டோரா அடிச்சிட்டு இன்று மாலை திராவிட கழக பொதுக்கூட்டத்துல திரு பட்டுக்கோட்டை அழகிரி பேசுவார்னு ஒவ்வொரு தெருவா அறிவிச்சுக்கிட்டே போவாராம். மாலையில அந்த பொதுக்கூட்டம் நடக்கும்போது அந்த பொதுக்கூட்டத்துல பேசுற பட்டுக்கோட்டை அழகிரி வேற யாரும் கிடையாது. காலையில யார் தண்டோரா அடிச்சிட்டு போய் அந்த பொதுக்கூட்டத்தை விளம்பரப்படுத்தினாரோ அவரே தான் மாலையில அந்த பொதுக்கூட்டத்துல பேசுகின்ற திரு பட்டுக்கோட்டை அழகிரி சாமி. காச நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் ஒரு தடவை அவர் திருவாரூர்ல பேசும்பொழுது மயங்கி கீழே விழுந்துட்டார். அங்க இருக்கக்கூடிய பேச்சையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த ஊர் மக்கள் அவரை தண்ணீர் தெளிச்சு எழுப்பி விட்டாங்க. அப்போ ஒரு 13 வயது சிறுவன் திரு பட்டுக்கோட்டை அழகிரிடம் போய், இவ்வளவு கஷ்டப்பட்டு நோய்வாய்ப்பட்டு உங்களை நீங்களே துன்படுத்திக் கொண்டு பேச வேண்டுமா ஐயா அப்படின்னு அந்த 13 வயசு சிறுவன் கேட்டானாம். அப்ப பட்டுக்கோட்டை அழகிரி, தம்பி எனக்கு உடம்பு சரியில்லைதான், நான் நோய்வாய்ப்பட்டிருக்கேன்னா, ஆனா என்னை விட இந்த சமூகம் இந்த சமுதாயம் அதிகமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, நோய்வாய்ப்பட்டிருக்கு, அதை நான் சரி செய்ய வேண்டாமா, அது என்னுடைய கடமை இல்லையா அப்படின்னு சொன்னாராம். அந்த பட்டுக்கோட்டை அழகிரியிடம் அப்படி கேட்ட அந்த 13 வயது சிறுவன் யார் தெரியுமா? நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான்.